Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா கேப்டன் சுபாசாவோட எபிசோட் 15 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இப்போ கேம்ல பால் வந்துட்டு சுபாசா தான் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். மிசாகிமே வந்துட்டு நம்ம கோஜ்ரோ கிட்ட ப்ரூஃப் பண்ணுவோம் இந்த பால் வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி வரான். மறுபடியும் இவங்க அதே மாதிரி பேசுறாங்க பாருங்க. இவங்க ரெண்டு பேரும் என்னனாலும் பாஸ் பண்ண விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ ஒரு ரெண்டு பேரோட சேர்ந்து ஓடி வரான். இவங்க ரெண்டு பேருமே வர டிஃபெண்டர்ஸை தாண்டி அசால்ட்டாவே ஓவர் கம்பெனி முன்னாடி வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ட்ரிப்ளிங்க வேற யாராலையுமே கூட ஸ்டாப் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 5 பேர் இவங்களாட்டு தாண்டி வந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களை நம்ம வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோவே முன்னாடி வேமா ஓடி போறான். அப்ப மிசாகி வந்துட்டு பால் கரெக்டா சுபாசாக்கு கிக் பண்றான். நீங்க தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா அப்ப பார்த்தா பால் வந்து கரெக்டா இன்னும் கொஞ்சம் டர்ன் ஆயிருது. அது கரெக்டா சுபாசா கிட்ட தான் போகுது. பரவாயில்ல இதையே நான் பிளாக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ சுபாசா கிட்ட வரான். நேரா சுபாசா வந்துட்டு கோல் அடிக்காம நேரா மிசாகி கிட்ட மறுபடியும் பாஸ் பண்ணிடுறான். மிசாகி வந்த வேகத்துக்கு சூப்பரா பறந்துட்டு பொரிச்சுன்னு ஒரு கிக் கொடுக்குறான். பாலுமே வந்துட்டு கோல்ல போய் விழுகுது. இப்ப 2-2ன்னு சொல்லிட்டு ரெண்டு டீமே வந்துட்டு ஈக்குவல் ஆயிடுறாங்க. இப்ப ரெஃபரியுமே விசில் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ரெண்டு டீம் ஈக்குவலா தான் இருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் கோஜ்ரோ வந்துட்டு ரொம்பவே கடுப்பாயிடுறான். டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்ல பால வந்துட்டு என்கிட்ட மட்டுமே கொடுங்க. நான் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நீங்க என்ன ஆனாலும் பால வந்துட்டு கோல் கிட்ட மட்டும் கொண்டு வந்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றான். அவனோட கோச்சுமே மனசுக்குள்ளே நினைக்கிறாரு சுபாஷ் வந்துட்டு கொஞ்சம் ஃபயர்டா விளையாடுற பையனா தான் இருக்கிறான். கோஜ்ரோ அட்டாக்கிங் தான் உன்னோட பெஸ்ட். அதனால நீ வந்துட்டு உன்னோட அட்டாக்கிங்ல நீ எவ்வளவு பவர்னு சொல்லிட்டு உன்னோட ஸ்ட்ரென்த்தை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் சொல்றாரு. அப்ப கோஜ்ரோவுமே அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான் நான் வந்துட்டு இங்க தோக்குறதுக்காக வரல. அதுவும் இவங்கள மாதிரி ஒருத்தங்க கூட நான் கண்டிப்பா தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு டீமே ஃபீல்டுக்குள்ள வந்து நின்னுறாங்க. நான் ஃபுட்பால சீரியஸா விளையாண்டே அப்படின்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உனக்கு காட்டுறேன்டா சுபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ நினைக்கிறான். செகண்ட் ஹாஃப்மே ஸ்டார்ட் ஆகுது. மேவே எஃப்சி தான் பால் கிக் ஆஃப் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள டக்குன்னு நான் கன்சல் டீம் வந்து அங்கிட்ட இருந்து பால் ஸ்டீல் பண்ணிடுறாங்க. மிசாகி தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். அவனை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ சொல்றான். எத்தனை பேர் ஸ்லைட் அடிச்சு டேக்கிள் பண்ண ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே அங்க வேலைக்கு ஆகல. மிசாகி வந்து அவங்களெல்லாம் தாண்டி ஈஸியாவே வந்துடுறான். இந்த வாட்டி நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ ஓடி வந்து செமையா ஒரு ஸ்லைடு போட்டு அவன் வந்துட்டு பால் ஸ்டீல் பண்ணிடுறான். உங்களோட பிளே ஸ்டைல் வச்சலாம் இங்க நீ வின் பண்ண முடியாது. என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ மிசாகியை பார்த்து சொல்றான். அப்ப அங்க இருந்த பால இசாவா வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி ஓடி வரான். கோஜ்ரோ வேமா ஓடி வந்து அவன் வயிற்றுலயே அந்த பாலை கிக் பண்ணிடுறான் வேணும்னே. அந்த பாலை தூக்கி அவன் நேரா டாகசி கிட்ட பாஸ் பண்ண டாகசி திரும்பவும் கோஜ்ரோ கிட்டே பாஸ் பண்றான். இந்த வாட்டி நான் எங்கேயும் ஓட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மோரிசாக்கி ரெடியா இருக்கான். ஆனா கோஜ்ரோட பவருக்கு அகைன்ஸ்டா அவனால ஈடு கொடுக்க முடியல. அவன் வந்து செம்மவே பவர்ஃபுல்லா ஒரு கிக்க கொடுத்து கோலையுமே அடிச்சிடறான். இசாமணி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மத்த எல்லாரும் பக்கத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கோஜ்ரோ வந்துட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சதா நான் கட்சி இதுதான் எங்களோட ஃபுட்பால் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ சொல்றான். இப்போ நான் கட்சி டீம் வந்து கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. சுபாசாவை மட்டும் தனியா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றான். சுபாசாவை கண்டினியூஸா ரெண்டு பேர் மார்க் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. மிசாகி கிட்ட இப்ப பால் வருது. அவன் சுபாசா கிட்ட தான் கொடுக்கலாம்னு நினைக்கிறான். பட் சுபாசாவை மார்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரு. ஆனா அப்ப சுபாசா வந்துட்டு அவ்வளவு நேரம் மெதுவா ஓடிக்கிறது டக்குனு ஃபாஸ்டா முன்னாடி போயிடுறான். இந்த ரெண்டு பிளேயர்ஸ் வந்துட்டு சுபாசாவை காணும்னு சொல்லிட்டு நினைக்கிற டைம்ல மிசாகி வந்துட்டு டக்குனு சுபாசாக்கு பாஸ் பண்ணிடுறான். சுபாசாவும் போன வேகத்துக்கு பால் அவன் தலையில வச்சு அடிச்சு கோல் போட்டுறான். இப்ப கோல் வந்துட்டு 3-3ன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் கட்சி டீம் வந்துட்டு டை பண்ணிடுறாங்க. அடுத்து இதே மாதிரி ரெண்டு டீமும் கண்டினியூஸா சூப்பரா விளையாண்டுகிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் கோஜ்ரோ ஸ்கோர் பண்ணா திரும்ப கவுண்டர் அட்டாக் கொடுக்கறதுல இந்த பக்கம் சுபாசா ஸ்கோர் பண்றான். ரெண்டு டீமே இப்ப 5-5ன்னு சொல்லிட்டு ஸ்கோர் இருக்காங்க. கேம்ல இன்னும் லாஸ்ட் 5 நிமிஷம் தான் இருக்குது. ரெண்டு டீம் பிளேயர்ஸ் நல்லா டயர்ட் ஆயிருக்காங்க. இப்ப டாகசி பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு நேரா கோஜ்ரோ கிட்ட பாஸ் பண்றான். என்ன ஆனாலும் சரி நான் தோக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ வந்துட்டு செம்மையா ஜம்ப் பண்றான். அந்த பக்கம் இருந்து சுபாசாவும் ஜம்ப் பண்றான். ரெண்டு பேரும் கரெக்டா பால தலையில வாங்குறாங்க. ஆனா ஸ்ட்ரென்த்னு வரப்ப கோஜ்ரோ ஒரு படி மேலதான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட அவன் வந்துட்டு தலையை வச்சு முன்னாடி கோலுக்கு தள்ளிடுறான். பாலுமே கோல் உழுகுது. நீ பாத்தியா உன்னோட குழந்தை லாட்டோட என்னோட ஃபுட்பால் தான் வந்துட்டு பெருசு அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ சொல்றான். நான் ஒன்னும் இதை சும்மா இல்ல ஃபுட்பால் வந்துட்டு என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு சுபாசா சொல்றான். சுபாசா ஃபுட்பால்ன்றது குழந்தைகளுக்கான கேம் கிடையாது. நான் வந்துட்டு உனக்கு இந்த பாடத்தை கத்து கொடுக்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ நின்னுகிட்டு இருக்கான். கேம்ல இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ நான் கட்சி டீம் தான் பால ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி சுபாசாவை கோஜ்ரோ வந்துட்டு மார்க் பண்ணி நின்னுகிட்டு இருக்கான். அப்போ ஒரு வாட்டி வந்துட்டு சுபாசா கிட்ட கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த சின்ன கேப்ல வந்துட்டு ஆப்போனன்ட் பிளேயர்ஸ் பால ஸ்டீல் பண்ணிட்டு போயிடுறாங்க. அவங்கள மட்டும் இன்னொரு வாட்டி ஸ்கோர் பண்ண விட்டுறாதீங்க அப்புறம் இந்த கேமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சியோட கோச் கத்துறாரு. அப்போ டாகசி கொஞ்சம் தூரம் ட்ரிப்ளிங் பண்ணிட்டு முன்னாடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க டீம் மெம்பர் கிட்ட பாஸ் பண்றான். அவன் வந்துட்டு ஷூட் பண்றான். இந்த வாட்டி மோரிசாக்கி வந்துட்டு அதை ஈஸியாவே கேட்ச் பண்ணிடுறான். நான் கட்சி வந்துட்டு கண்டிப்பா தோக்காது அப்படின்னு சொல்லிட்டு மோரிசாக்கி பால ஹைட்டா கிக் பண்ணி விட்டுறான். பால் வந்துட்டு மிசாகி கிட்ட போது மிசாகி ஒரே டச்ல பால ஹைட்டா அவனு கிக் பண்ணி விட்டுறான். அது வந்துட்டு சுபாசா கோஜ்ரோ கிட்ட பக்கத்துல போய்கிட்டு இருக்கு. நான் தான் கண்டிப்பா அந்த பால் எடுப்பேன் நான் தான் கண்டிப்பா இந்த பால் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபுல் வெறியோட வந்துகிட்டு இருக்காங்க. வந்த வேகத்துக்கு ரெண்டு பேரும் செம்மையா பறக்குறாங்க. பறந்த வேகத்துக்கு பாலுமே வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் இருக்குது. ரெண்டு பேருமே தலையை வச்சு பேலன்ஸ் கொடுக்காங்க. ஆனா இந்த வாட்டி ரெண்டு பேர்ல யாரும் வின் பண்ணலாம் செய்யல. ரெண்டு பேருமே வந்துட்டு பேலன்ஸ் இழந்து அப்படியே கீழே விழுந்துறாங்க. பால் வந்துட்டு எம்டியா விழுகுது. ஆனா கோஜ்ரோ மட்டும் தான் அங்க கீழே விழுந்து. சுபாசா வந்துட்டு அப்படியே ஒரு பெல்ட் அடிச்சு பால திரும்ப எடுத்துட்டு போய் ட்ரிப்ளிங் பண்ண ஆரம்பிச்சிடறான். சுபாசா ட்ரிப்ளிங் பண்ணி போய்கிட்டு இருக்க பின்னாடியே கோஜ்ரோ எந்திரிச்சு வேமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். இவன் என்ன ஃபுட்பால்ல ட்ரீம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். ஃபுட்பால் வந்துட்டு ஜெயிக்கிறது தோக்குறது அது மட்டும் தான். நீ பேசுறது கரெக்ட்னு சொல்லிட்டு நான் உன்னை இந்த டேக்கிள் பண்ணதுக்கு அப்புறம் நீ தப்பு ஸ்டாப்னா அதுல பேச அப்படின்னு சொல்லிட்டு கோஜ்ரோ வந்துட்டு கரெக்டா டேக்கிள் பண்ண வரான். சுபாசா வந்துட்டு பால ஹைட்டா தூக்கி விட்டுறான். அவன் டேக்கிள்ல இருந்து எப்படியோ தப்பிச்சிடறான். இவனுக்கு ரொம்ப ஷாக்கா போகுது. அந்த பால் ஹைட்ல அப்படி ஏர்ல நின்னுகிட்டு இருக்கும்போதே சுபாசா வந்துட்டு பறந்துகிட்டு அழகா கிக் பண்ணவும் செஞ்சிடறான். பாலுமே வந்துட்டு கோல்ல விழுகுது. என்னோட ஃபுல் ஃபோர்ஸ் டேக்ல இவன் வந்துட்டு டாச் பண்ணிட்டானா இதெல்லாம் சாத்தியமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாயடிச்சு போயிடுறான் கோஜ்ரோ. இன்னும் கேம்ல ஒரு நிமிஷம் தான் இருக்குது. நம்ம வந்துட்டு கண்டிப்பா இன்னொரு ஸ்கோரையுமே அடிச்சு இந்த கேம்ல வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாம் செம்ம ஃபயர்ட் ஆயிடுறாங்க. டாகசி இப்ப கோஜ்ரோ கிட்ட வந்து நிக்கிறான். டாகசி கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லோ பாஸா வந்துட்டு என்கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்றான் கோஜ்ரோ. கோஜ்ரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான் சுபாஷா நீ வந்துட்டு ஸ்கில்டான ஒருத்தனா தான் இருக்கிற. இப்படி என் கூட ஒன்னா மோதுறதுக்கு நேஷனல்லே ஒருத்தன் வருவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா அது எல்லாமே இந்த ஒரே ஒரு ஷாட்ல முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அப்ப ரெஃபரியுமே வந்துட்டு விசில்
பண்றாரு. நான் கட்சி டீம் பால கிக் ஆஃப் பண்றாங்க. அந்த கிக் ஆஃப் பண்ண இடத்துல இருந்தே பால் வந்து டாகசி நேரா கோஜிரா கிட்ட கொடுக்கான். கோஜிரா வந்து அவங்க ஓன் சைடுல இருந்தே பால் வந்து ஃபோர்ஸா கிக் பண்றதுக்கு வரான். இதோட இது எல்லாமே முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லா ஒரு கிக்க கொடுத்துறான். அங்க இருந்து சுபாஷ் வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவன் எப்படியோ தடுக்க போறான். அவன் கால் வந்து லைட்டா படுது. பால் கோல்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சிட்டு இருக்க டைம்ல பால் வந்துட்டு கோல்ல போகாம அது நேரா போஸ்ட்ல அடிச்சு வெளியே வருது. நான் கட்சி பிளேயர் ஒருத்தன் வந்து அதை கிளியர் பண்ணி அவன் டீம் மெம்பர் கிட்ட பாஸ் பண்றான். ஆனா அதுக்குள்ள கோஜிரா வந்து பால மறுபடியும் ஸ்டீல் பண்ணிடுறான். ரெஃபரியுமே வந்து டைம் பாத்துக்கிட்டே இருக்காரு. கோஜிரா தனியா பால ட்ரிபிளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துடுறான். அந்த வழியில பார்த்தா அப்ப சுபாஷா முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்கான். சுபாஷாவோட மார்க்கிங்ல இருந்து கோஜிராவால அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியல. எங்கிட்டு போனாலும் வந்துகிட்டே இருக்கிறான். நான் உன்னை என்ன ஆனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷா நினைக்கிறேன். என்ன ஆனாலும் நானும் வின் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா நினைக்கிறான். ஒட்டுமொத்த ஸ்டேடியம் அப்படியே ரொம்ப என்கேஜிங் ஆயிடுறாங்க. எல்லாரும் சத்தம் போட ஆரம்பிச்சிடறாங்க. ரெண்டு பேர்ல யாருடா வின் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு விட்டு கொடுக்கறதா இல்ல. அந்நேரம் சுபாஷ் வந்துட்டு ஒரு மூவ்மெண்ட் பண்றப்ப லைட்டா அவன் கால் வந்துட்டு ஸ்லிப் ஆகுது. இதுதான் எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா வந்துட்டு பால கரெக்டா கிக் பண்றதுக்கு வந்துடுறா. ரைட் நான் எதிர்பார்த்து தான் இதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் வந்துட்டு அந்நேரம் பால கரெக்டா ஸ்டீல் பண்றான். அப்படின்னா அவன் ஸ்லிப் ஆன மாதிரி நடிக்க தான் செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரா புரிஞ்சுக்கிறான். அந்த ஸ்டீல் பண்ண பால் மெதுவா தான் வந்துகிட்டு இருக்குது. சிங்கம் வந்துட்டு கரெக்டா அதை ரிசீவ் பண்ண வாரான். ஆனா அந்நேரம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதத்துல அந்த இடத்துல டாகசி வந்திருக்கான். வந்த வேகத்துக்கு பொழிச்சுன்னு நேரா கோலை நோக்கி அடிச்சிடறான். பாலுமே வந்துட்டு கோல்குள்ள விழுந்துருது. ஒரு நிமிஷத்துக்கு அங்க இருந்து ரெண்டு டீம் பிளேயர்ஸ்க்கு ஒண்ணுமே புரியல. ரெண்டு டீம் பிளேயர்ஸ் செம்ம ஷாக்கோட இருக்காங்க. ஆடியன்ஸ்மே வந்துட்டு எந்த ஒரு சவுண்டுமே இல்லாம சைலண்டா இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஆடியன்ஸ் சியர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெஃபரியுமே விசில் பண்ணிட்டாரு. கேமுமே முடிஞ்சிருது. நான் கட்சி டீம் ஒரு பாயிண்ட் வித்தியாசத்துல மெய்வா எஃப்சி கூட தோக்குறாங்க இந்த ஒரு மேட்ச்ல. அப்ப மிசுகியும் நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல வேணா மெய்வா எஃப்சி வின் பண்ணிருக்கலாம். ஆனா சுபாஷா வர்சஸ் கோஜிரோக்கான கேம் வந்துட்டு இன்னுமே டிரால இருக்க மாதிரி தான் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுபாஷா வந்துட்டு அவன் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க. அந்நேரம் பார்த்தா சுபாஷா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடறான். இவன் எதுக்காக இப்ப அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோக்கு ஒன்னும் புரியல. அந்நேரம் இசாவா வந்துட்டு வா சுபாஷா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறான். ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்ததுக்கு அப்புறம் நான் கட்சி பிளேயர்ஸ் யாருமே எதுவும் பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கோச் வந்துட்டு நீங்க தோத்துட்டீங்க தாண்டா, ஆனா உங்களோட கேம் வந்துட்டு ரொம்பவே பெஸ்டா தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம ஒண்ணு இந்த டோர்னமெண்ட் விட்டு இன்னும் எலிமினேட்லாம் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆமால ஒரு குரூப்ல இருந்து ரெண்டு டீம் செலக்ட் பண்ணுவாங்கல. நம்ம வந்துட்டு மீதி இருக்க எல்லா டீம்ஸே வின் பண்ணிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம செகண்ட் ஆவாது இருக்கலாம். சோ நம்ம குரூப்ல நம்ம செகண்ட் டீமா இருந்தாலே போதும் தானே அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். மீதி இருக்க 4 மேட்சஸையுமே நம்ம வின் பண்ணி குவாலிஃபை ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி அவன் டீம் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றான். சுபாஷா நீ கேப்டனா இருந்துகிட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டு இருக்காத. இன்னைக்கு நடந்த மேட்சை வந்துட்டு மறந்துரு. நாளையில இருந்து எல்லா மேட்சையும் நம்ம கண்டிப்பா வின் பண்ணுவோம். நம்ம மட்டும் கண்டினியூஸா வின் பண்ணோம் அப்படின்னா மெய்வா எஃப்சி கூட நம்ம வந்துட்டு ஃபைனல் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசிசாக்கி சொல்றான். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சுபாஷா வந்துட்டு கொஞ்சம் ரிலீஃபாவே ஆகுறான். அப்ப நான் கட்சி டீமோட கோச்சுக்கு வந்துட்டு வாகபாயசி கால் பண்ணிருக்கான். மோரிசாக்கி கிட்ட தான் போனை கொடுக்க சொல்றான். நம்ம வந்துட்டு தோத்துருக்கலாம், ஆனா இது வந்துட்டு ஒரு சூப்பரான கேம் தான். மோரிசாக்கி நீமே வந்துட்டு சூப்பரா லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். ரொம்பவே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே சந்தோஷமாயிடுறான். இதே மாதிரி நீ வந்துட்டு நான் கட்சி டீமோட கோலை கண்டினியூ ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இரு நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி சொல்றான். கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்றான். சரி சுபாஷா ஓகேவா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி கேட்கறான். இதோ அவங்கிட்டே கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு மோரிசாக்கி சுபாஷா கிட்ட கொடுக்குறான். வாகபாயசி சொல்ற எல்லாத்துக்கும் சுபாஷா வந்துட்டு சரி அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு கண்டிப்பா அடுத்த 4 மேட்சஸ்ல வின் பண்ணி அதுக்கடுத்த லெவலுக்கு போறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி கிட்ட சொல்றான். டீம் மெம்பர்ஸ் மத்த எல்லாருமே வந்து நாங்க கண்டிப்பா வின் பண்றோம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல எல்லாருமே வந்துட்டு சேர்ந்து சொல்றாங்க. நான் வந்துட்டு என்னோட இன்ஜுரி சரியாகவும் சீக்கிரமே அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாகபாயசி நினைச்சிட்டு இருக்கான். அடுத்து குரூப் 4ல ஒரு மேட்சை கட்டுறாங்க. முசாசி ஸ்கூலுக்கு தான் நடந்துகிட்டு இருக்குது. அதாவது ஜூன் மிசுகி இருப்பான் தெரியுமா அவங்க ஸ்கூலுக்கு. அதை வந்துட்டு நான் கட்சி பிளேயர்ஸ் எல்லாரும் நின்னு பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. மிசுகி வந்துட்டு ரொம்பவே சூப்பரா ப்ளே பண்றான். சுபாஷா உன் கூட விளையாடுறதுக்கு நான் வந்துட்டு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சுக்கிட்டே தான் வந்துட்டு கோலையுமே அடிக்கிறான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கேம் ஆரம்பிச்ச 6 நிமிஷத்துல இந்த டீம் வந்துட்டு 5 கோல் அடிச்சிருக்காங்க. சுபாஷா மனசுக்குள்ள நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு கோஜிரோ இப்போ வந்துட்டு மிசுகி இந்த ஸ்கூலுமே நாங்க வின் பண்ணல அப்படின்னா எங்களால நேஷனல்ஸ் வின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். கோஜிரோ இன்னொரு பக்கம் தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். என்னோட லாங் ஷாட் வந்துட்டு கண்டிப்பா கோல் விழுந்திருக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அந்த சுபாஷா தான். அவன் கால்ல வந்துட்டு லைட்டா பட்டனாலதான் அதோட டைரக்ஷன் கொஞ்சம் மாறி கோல் விழாம போச்சு. எங்களோட லாஸ்ட் ஃபைட்ல நான் வந்துட்டு தோத்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோஜிரோ நினைச்சிட்டு இருக்கான். அப்ப இந்த மேட்ச் பாக்குறதுக்கு ஒரு தொப்பி போட்ட பொண்ணு வந்திருப்பாங்க தெரியுமா. அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம எந்த ஒரு ஐடென்டிட்டியும் சொல்லல. இந்த எபிசோட்ல நான் சொல்றேன். அவங்க கோஜிரோ பக்கத்துல வந்துட்டு நான் வந்துட்டு உன்னை என்னோட ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்காக கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்களோட ஸ்கூல் பேர் வந்துட்டு டோகோ அகாடமி. அங்க வந்துட்டு உன்னை ஸ்கவுட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இதோட அப்படியே கட் பண்ணி இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இவங்க வந்துட்டு கோஜிரோவை கூட்டு போவாங்களா இல்லையா, அப்புறம் நம்ம நான் கட்சி டீம் இதுக்கப்புறம் மேட்சஸ் எல்லாம் வின் பண்ண போறாங்களா இல்லையான்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.